அஸ்வசஞ்சலனாசனா. இடது முட்டியை தரையில் வச்சுடுறீங்க, ரெண்டு கைகளையும் தரையில் ஊனிடுறீங்க. சூரிய நமஸ்காரில் வரும். சூரிய நமஸ்கார்லையும் சந்திர நமஸ்கார்லையும் வர ஒரே ஆசனா அஸ்வசஞ்சலனாசனா. கண்ணுக்கு நேராக நிமிந்து பார்க்கணும், மேட்டை பார்க்கக்கூடாது. அடுத்து உங்களோட வலது பக்கத்தில் வளையிறீங்க. ஸோ இடது பக்கத்தில் வளையணுமா வலது பக்கத்தில் வளையணுமான்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். உங்களுக்கு எந்த பக்கத்தில் மேட்டோட நீளம் இருக்கோ அந்த பக்கத்தில் வளையிறீங்க. ஸோ இந்த பக்கத்தில் மேட்டோட நீளம் இல்லை, இந்த பக்கத்தில் தான் மேட்டோட நீளம் இருக்குது. ஸோ வலது பக்கத்தில் வளையிறீங்க. கைகளை இறக்குற நேரமும் காலை எடுத்து உங்களோட வலது காலை எடுத்து அகலமாக வைக்கிற நேரமும் சேமாக இருக்கணும். அகலமாக வைக்கும்போது திருப்பியும் அளவீடு என்னென்னா, இந்த கால்லேருந்து மேட்டோட ஓரம் வந்து ஒரு அடி, இந்த கால்லேருந்து மேட்டோட ஓரம் வந்து ஒரு அடி, அந்த மாதிரி சமமான அளவீடில் இருக்கணும். இப்போ கால் விரல்களை பக்கவாட்டில் திருப்பிக்கிறீங்க. வலது கையை தரையில் வைக்கிறீங்க, இடது கையை மேலே தூக்குறீங்க. உங்களோட கால்கள் முட்டி மடங்காமல் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கட்டும். திரிகோணாசனா. மேலே இருக்க கையை நிமிர்ந்து பார்க்கணும். ஹெல்த் கஃபே தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுகந்தி, யோகா ட்ரைனர். இன்னைக்கு சந்திர நமஸ்காரம் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சூரிய நமஸ்காரத்துக்கு நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். எப்படி பண்ணணும், எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணணும், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, உள்மூச்சு வெளிமூச்சை எப்படி ப்ராப்பராக சேர்த்து அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிற விளக்கமான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பார்த்து பண்ணுங்கள். சந்திர நமஸ்காரம் சூரிய நமஸ்காரம் மாதிரியே சந்திர நமஸ்காரத்துக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ பேர்லேயே சந்திரன் இருக்காரு. ஸோ சாயந்தர நேரத்தில் பண்ணும்போது பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ சந்திர நமஸ்காரம் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்? உங்களோட மன அழுத்தம் குறையும், மைண்டு காம் ஆகும். சாயந்தர நேரத்தில் பண்ணுறதுனால நைட்டு வந்து தூக்கம் நல்ல டீப்பாக நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் இருக்கும். உங்களோட உடம்போட ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். மைண்டு பாடி ரெண்டுத்தோட பேலன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். உடம்புலையும் அந்த பேலன்ஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் மைண்ட்லேயும் அந்த சமநிலை அதிகமாகும். நிறைய சொல்லலாம். இதெல்லாம் வந்து முக்கியமான பெனிஃபிட்ஸ். ஸோ சந்திர நமஸ்காரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ சந்திர நமஸ்காரம் பண்ணும்போது, சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது நம்ம ஏதாவது ஒரு சைடில், காலையில் பண்ணால் கிழக்கு நோக்கி, சாயந்தரம் பண்ணால் மேற்கு நோக்கின்னு சொல்லிட்டு நம்ம சைட்லேருந்து ஆரம்பிப்போம் சூரிய நமஸ்கார். பட் சந்திர நமஸ்கார் எதிர் திசையை பார்த்து தான், உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்து தான் நீங்கள் மொத்த சீக்வன்ஸுமே பண்ணுவீங்க. ஸோ இதில் சைடில் திரும்ப வேண்டாம், ஃப்ரண்ட்டில் பார்த்து தான் பண்ணணும். ஸோ ஆரம்பிக்கிறது உங்களோட இடது பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ உங்களோட இடது பக்கத்துக்கு வந்துடுறீங்க. ஸோ அதுலேயும் உங்கள் மேட்டில் என்ன மாதிரி ஒரு அளவீடோடு நீங்கள் நிற்கணும் அப்படின்னா, மேட்டோட ஓரத்துலேருந்து ஒரு அடி தள்ளி நிற்கணும். ஒரு அடி தள்ளி நிற்கணும். தாடாசனால நிற்கிறீங்க, காலை சேர்த்து வச்சுருக்கீங்க, கைகளை தொடையோடு வச்சுருக்கீங்க, நல்லா நிமிர்ந்துருக்கீங்க, கண்ணுக்கு நேராக பார்க்குறீங்க. தாடாசனாலேருந்து ஆரம்பிக்கிறோம். ரெண்டாவது மூமெண்ட், கைகளை மேலே உயர்த்துறீங்க, தலைக்கு மேலே நமஸ்தே பண்ணுறீங்க. எல்போ மடங்கி இருக்கக்கூடாது, கைகளை காதோட ஒட்டி வச்சுருக்கீங்க. அடுத்து உங்களோட வலது பக்கத்தில் வளையிறீங்க. ஸோ இடது பக்கத்தில் வளையணுமா வலது பக்கத்தில் வளையணுமான்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். உங்களுக்கு எந்த பக்கத்தில் மேட்டோட நீளம் இருக்கோ அந்த பக்கத்தில் வளையிறீங்க. ஸோ இந்த பக்கத்தில் மேட்டோட நீளம் இல்லை, இந்த பக்கத்தில் தான் மேட்டோட நீளம் இருக்குது. ஸோ வலது பக்கத்தில் வளையிறீங்க. கைகளை வளைக்காதீங்க, எல்போவை மடக்காதீங்க, உடம்பை மட்டும், அப்பர் பாடியை மட்டும் வளைக்கிறீங்க. திருப்பியும் சென்டருக்கு வந்துடுறீங்க. கைகளை இறக்குற நேரமும் காலை எடுத்து உங்களோட வலது காலை எடுத்து அகலமாக வைக்கிற நேரமும் சேமாக இருக்கணும். அகலமாக வைக்கும்போது திருப்பியும் அளவீடு என்னென்னா, இந்த கால்லேருந்து மேட்டோட ஓரம் வந்து ஒரு அடி, இந்த கால்லேருந்து மேட்டோட ஓரம் வந்து ஒரு அடி, அந்த மாதிரி சமமான அளவீடில் இருக்கணும். இப்போ கால் விரல்களை பக்கவாட்டில் திருப்பிக்கிறீங்க, இடுப்பை இறக்கிக்கிறீங்க, செஸ்ட்டுக்கு நேராக நமஸ்தே வச்சுக்கிறீங்க. உட்கட கோணாசனா, காடஸ் போஸ். இந்த போஸ்லேருந்து எழுந்திருக்கும் போது உங்களோட வலது பக்கத்தில் நீங்கள் சீக்வன்ஸை ஆரம்பிக்கணும். மொத்தமாக ஒரு 4-5 ஆசனாஸ் வந்து நம்ம வலது பக்கத்தில் பண்ண போகிறோம். ஸோ உட்கட கோணாசனாலேருந்து எழுந்திருக்கும் போது வலது கையை தரையில் வைக்கிறீங்க, இடது கையை மேலே தூக்குறீங்க. உங்களோட கால்கள்
முட்டி மடங்காமல் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கட்டும். திரிகோணாசனா. மேலே இருக்க கையை நிமிர்ந்து பார்க்கணும். இடது கையையும் கீழே இறக்குறீங்க, தலையை கீழே தள்ளுறீங்க. பார்ஷ்வோத்தனாசனா. அஸ்வசஞ்சலனாசனா. இடது முட்டியை தரையில் வச்சுடுறீங்க, 2 கைகளையும் தரையில் ஊனிடுறீங்க. சூரிய நமஸ்காரில் வரும். சூரிய நமஸ்கார்லையும் சந்திர நமஸ்கார்லையும் வர ஒரே ஆசனா அஸ்வசஞ்சலனாசனா. கண்ணுக்கு நேராக நிமிர்ந்து பார்க்கணும், மேட்டை பார்க்கக்கூடாது. ஆஞ்சநேயாசனா. அப்படியே ஷோல்டரை நிமித்துறீங்க, செஸ்ட்டுக்கு முன்னாடி நமஸ்தே பண்ணுறீங்க. நமஸ்தேவை பின்னாடி இழுத்துட்டு போகிறீங்க. உங்கள் கண்கள் நமஸ்தேவை பார்க்கணும், முதுகு வளையணும். ஆஞ்சநேயாசனா. திருப்பியும் நமஸ்தேவை செஸ்ட்டுக்கு முன்னாடி இறக்குறீங்க. இடுப்பை லைட்டாக உயர்த்தி ஃப்ரண்ட் பக்கம் திரும்புறீங்க. ஸ்கந்தாசனா. இப்போ இதே சீக்வன்ஸை நம்ம இடது பக்கம் பண்ண போகிறோம். இடுப்பை இடது பக்கத்துக்கு மாற்றுறீங்க, மாற்றி இறக்குறீங்க. ஷோல்டரை திருப்பக்கூடாது, ஃப்ரண்ட்டை பார்த்த மாதிரி தான் இருக்கீங்க. இப்போ இதே சீக்வன்ஸை நம்ம இடது பக்கத்துலேயும் பண்ணிடலாம். கைகளை தரையில் வைக்கிறீங்க. அஸ்வசஞ்சலனாசனா. வலது முட்டியை தரையில் வச்சுட்டோம், கண்ணுக்கு நேராக பார்க்கணும். ஆஞ்சநேயாசனா. நமஸ்தேவை பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. உங்கள் கண்ணு நமஸ்தேவை தான் பார்க்கணும். கைகளை தரையில் வைக்கும்போது கால்களை முக்கோண வடிவத்தில் உயர்த்திடுறீங்க. பார்ஷ்வோத்தனாசனா. தலை கீழே வந்திருக்கணும். திரிகோணாசனா. வலது கையை உயர்த்திடுறீங்க. இப்பயும் கால்கள் முக்கோண வடிவத்தில் தான் இருக்குது. மேலே இருக்க கையை நிமிர்ந்து பார்க்குறீங்க. கால்கள் அதே இடத்துல இருக்கட்டும். கால் விரல்கள் பக்கவாட்டில் வெறியுது. திரும்பவும் உட்கட கோணாசனா பண்ணுறீங்க. முட்டி அளவுக்கு இடுப்பு இறங்கணும். இடுப்பை உயர்த்துறீங்க. கைகளை இறக்குற நேரமும் கால்களை உங்களோட வலது பக்கத்தில் கொண்டு வந்துடுறீங்க. ஆரம்பிக்கும் போது இடது பக்கத்தில் ஆரம்பித்தோம், முடிக்கும் போது வலது பக்கத்தில் முடிக்கிறோம். இப்போவும் மேட்டோட ஓரத்துலேருந்து 1 அடி அகலத்தில் தான் நிற்கிறோம். கரெக்டாக பண்ணியிருந்தோன்னா இந்த அளவீடு கரெக்டாக இருக்கும். கைகளை உயர்த்துறீங்க, தலைக்கு மேலே நமஸ்தே பண்ணுறீங்க. இப்போ பக்கவாட்டில் வளையணும். எந்த பக்கம் வளையணுங்கிற டவுட் வரக்கூடாது. எந்த பக்கத்தில் மேட்டோட லெங்க் இருக்கோ அந்த பக்கத்தில் வளையிறீங்க, உங்களோட இடது பக்கத்தில். திரும்பவும் அதே பொசிஷனுக்கு வந்துடுறீங்க. கைகளை இறக்கிடுறீங்க. சந்திர நமஸ்காரம். சூரிய நமஸ்காரை விட இது கொஞ்சம் எளிதானது தான். இதை நீங்கள் சாயந்தர நேரத்தில் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி நல்ல உறக்கம், மனசு அமைதியாகிறது, உடம்பில் ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகிறது. ஆஞ்சநேயாசனா பண்ணும்போது உங்களுக்கு உடம்பெல்லாம் ஆடுற மாதிரி இருக்கும் பிகினிங் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் ஸ்டேபிள் ஆகும். ஸோ மனசுலேயும் உடம்புலேயும் பேலன்ஸ் அதிகமாகும். முக்கியமாக சாயந்தர நேரத்தில் பண்ணுறது ரொம்ப பலன் தர விஷயமா இருக்கும். எல்லாரும் பண்ணணும், பலன் அடையணும்னு கேட்டுக்கிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.